வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலும் ஹாப்பினஸ்க்கு எதெல்லாம் வழிவகுக்கும், ஹவு டு பி எ ஹாப்பி பர்சன் அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், செல்ஃப் அவேர்னஸில் எமோஷன்ஸும் தாட் ப்ராசஸும் கட்டுப்பாட்டில் இருக்கணும், அதை நம்ம மானிட்டர் பண்ணணும்னு பார்த்தோம். அது இன் கண்டினியூஷன் டு தட் அதில் நம்மளோட ரியாக்ஷன்ஸ். இப்போ ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கிறது, ஒரு வீட்டில் யாரோ பேசுகிறாங்க, நம்ம 2-3 பேரோட உட்காந்து பேசுகிறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன்ஸில் இருக்கோம், யாத்தரோட கூப்பிட்டு பேசுகிறோம், வாட் எவர் இட் இஸ் த சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் அதில் நம்மளோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது. எல்லா விஷயத்துக்கும் நம்ம ப்ரோஆக்ட் பண்ண முடியுமா? சில நேரத்தில் என்ன பண்ணோம், ரியாக்டும் பண்ண வேண்டி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை இருக்குது, அது ஏதோ சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறது, நல்ல மழை பெய்யுது, அப்போ போய் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுன்னு சொல்கிறது. ஏன்னா வீட்டில் அம்மாவே நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருந்தாக்க அந்த அம்மாட்ட போய் அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறதுன்னு வைங்க. அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணணுமா, ஏதோ எஸ் பண்ணித்தரேன் 5 நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படி சொல்லணுமா? சில நேரத்தில் டிபெண்ட்ஸ் அப்பான் த சுச்சுவேஷன் அண்ட் த ரிக்யர்மெண்ட் நம்ம என்ன செய்யணும், நிறைய நேரத்தில் ரியாக்ட் பண்ணணும். அது பாசிட்டிவ் ரியாக்ஷன்ஸ் இல்லை, அதை என்ன பண்ணணும், கொஞ்சம் கோவப்பட்டு, இப்போ இந்த மழையில் கேட்கக்கூடாது, சளி பிடிச்சிச்சுன்னா கஷ்டம், அது இந்த மழை சீசன் முடிகிற வரைக்கும் நம்மளோட கூடவே இருக்கும், வி வில் வெயிட் ஃபார் இட் அப்படின்னு சரியானதை எடுத்து சொல்லணும். அது எப்போவுமே சின்ன குழந்தைகிட்ட தான் நம்மளோட கோவத்தெல்லாம் காட்டுவோம். அப்படின்னா வி ஷுட் ஷோ அவர், நம்மளுக்கு எது நெகட்டிவ் பிஹேவியரோ எதாக இருந்தாலும் அது ஈக்குவல்ஸ் கிட்ட பகிர்ந்துட்டா தெர் இஸ் அ மீனிங் இன் இட், தெர் இஸ் எ ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷனுக்கு ஒரு பொருள் இருக்கும். அதை விட்டு நம்மளுக்கு கட்டாலும் வயசில் பெரியவங்க அவங்கள்ட்ட போய் சத்தம் போடுறது, இல்லை நம்ம காட்டில் வயசில் என்ன ரொம்ப சின்னது குட்டி குழந்தை அதுக்கிட்ட போய் ரியாக்ட் பண்ணுறது, இல்லை நம்மளுக்கு மரியாதைப்பட்டவங்க அவங்கள்ட்ட போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாம் கொட்டி தீர்த்துடக்கூடாது. இது என்ன பண்ணுன்னா, இதெல்லாம் ஒன்றும் தப்போ ஒரு என்ன ஹீனியஸ் க்ரைம் அது போலலாம் இல்லை. என்ன ஆகும்னா என்ன நம்மளோட இமேஜை பார் பண்ணிடும், டீபார் பண்ணும், அதாவது அதில் டிஸ்ஃபிகர் பண்ணிடும். அதை நம்ம என்ன பண்ண முடியாது, அப்புறம் நேரம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகும். ஸோ அதனால் எப்போவுமே ஒரு கோட்டுக்குள்ளே இருந்து பழக துவங்கினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். யாராக இருந்தாலும், ஈவன் இஃப் இட் இஸ் நைபர் ஆர் இட் இஸ் அவர் இம்மீடியட் கித் அண்ட் கின் அப்படி இருந்தாலும், ஒரே நல்ல ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவுலையும் ஒரு கோட்டில் நின்று அதுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணினமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்போவுமே கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ ரியாக்ஷன்ஸ்ன்றதுக்கு பெரிய ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அந்த லிமிட்டேஷன்ஸ்குள்ளே நம்மளோட ரியாக்ஷன் இருந்தால் எந்த விதமான பாதிப்பும் வராது. அதே நேரத்தில் நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்து கூட ஆட் டு பி மானிட்டர். ஃபிசிக்கல் ஹெல்த் என்ன, ஃபிசிக்கல் ஹெல்த்து சுகவீனம் வராமல் பார்த்துக்கிறது. ரெண்டாவது மென்டல் ஹெல்த், மனம் எப்போது சோர்வடையாமல் டிப்ரெசிவ் மைண்ட் செட்டுக்கு போகாமல் பார்த்துக்கிறது. அதுக்கப்புறம் நம்மளோட எபிலிட்டி டு கண்ட்ரோல் அவர் எமோஷன்ஸ். அது எபிலிட்டி டு கண்ட்ரோல் அவர் எமோஷன்ஸு அதை நம்ம எந்த ஆஸ்பெக்டில் பார்த்தாலும், சில நேரத்தில் கோவப்பட வேண்டிய விஷயத்தில் கோவப்பட்டு தான் ஆகணும். சம்படி இஸ் இரிட்டேட்டிங். சிலவங்களுக்கு பை நேச்சர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், விஷயத்தை போட்டு தான் வாங்குவாங்க. தான் என்னமோ சரியாக பேசுகிற மாதிரியும் எதிராளிகிட்டேருந்து பதில் ஒண்டி தப்பாக வாங்கிக்கணும் அப்படின்றதுக்காக தே வில் ப்ரோவோக் யூ டு ஸ்பீக் லைக் தட் அப்படி செய்வாங்க. இதை காட்டில் ஓப்பனாக, நான் இங்கே இதெல்லாம் போகிறேன், ஐ வாண்ட் டு மேக் ஆல் திஸ் திங்ஸ், டு யூ ரிக்யர் எனிதிங் அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு இப்போ எதுவும் வேண்டாம், நீங்கள் மட்டும் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு ஒரு பதில் வரும். இல்லை நீங்கள் போகிறவங்களா, போகிற வழியில் இதெல்லாம் எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு தே மே கிவ் ஏ லிஸ்ட் டு யூ. இது ரெண்டுமே இல்லாமல் கடைக்கு வந்திருக்கேன், வாட் இஸ் தட் யூ வாண்ட் அப்படின்னு கேட்டால் அந்த நேரத்தில் அவங்களால அதை பற்றி சொல்ல முடியாத இருக்கும். மோரோவர் ஷீ ஆர் ஹீ மே நாட் பி ஹேவிங் த ப்ரைவசி டு டிஸ்கஸ் அபவுட், அதை பற்றி சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்காது. அவங்களும் வேறு யாரோட வெளியில் எங்கேயான பேசிக்கிட்டு இருப்பாங்களா இருக்கும். ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் பாசிபிள். இதை காட்டிலும் பிளான் இட் இன் சச் அ வே. இப்போ மத்தியானம் 3 மணிக்கு நான் வெளியில் போகிறேன் லோக்கல் பர்ச்சேஸுக்கு, உங்களுக்கு எதவான வேணுமா, காய்கறி வேணுமா, வெஜிடபிள்ஸ் வேணுமா, வாட் எவர் யூ ரிக்வயர், இம்மிடியட் ரீடுக்கு சென்ட்ரி பர்ச்சேசஸ் எதான வேணுமா அப்படின்னு கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது என்னாச்சு, இந்த விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணோம், ரியாக்ட் பண்ணணுமா, ப்ரோஆக்ட் பண்ணுமா? சிம்பிளாக we can move away from this. Doesn't elicit much conversation. No, I have everything, I do not want, ஒன்றுமே இப்போ வாங்கிட்டு வர வேண்டாம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் இந்த மாதிரி போட்டு பார்த்து வாங்குறாங்க இல்லையா, உனக்கு என்ன தெரியும், நீ என்ன கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரி கேட்டாக்க சில நேரத்தில் ஒய் ஹீ ஆர் ஷீ இஸ் இரிட்டேட்டிங். முதல்ல எங்கே போகிறதா இருந்தாலும் யூ ஸ்டார்ட் சர்வீஸ் பண்ணாமல் எந்த எபிலிட்டியும் நம்ம காட்ட முடியாது. அப்போ தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். நட்பு பாராட்டி அருகாமையில் இருந்தால் தான் நம்ம அவங்கள்ட்ட எதான கேட்க முடியும். நட்பு பாராட்டாமல் வெறும் ஸ்மைல், போகும்போது ஒரு ஸ்மைல், அந்த தெருக்கோடியிலேருந்து வரும்போது ஒரு ஸ்மைல் அப்படின்னா that will not yield anything. With that the friendship will not develop.
அப்படின்றத ரெண்டு சாராரும் புரிஞ்சுக்கணும். இட் இஸ் எ மஸ்ட். அப்போது எமோஷ்னல் பாண்டேஜ், எமோஷ்னல் பைண்டிங்ஸ் வரணும்னா ப்ராக்சிமிட்டி ஆஃப் மைண்ட், ப்ராக்சிமிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ் ஆர் டு பி டெவலப்ட் ஃபஸ்ட். ப்ராக்சிமிட்டின்னு சொன்னால் ஒன்று போல கருத்து இருக்கணும்னு அவசியம் இல்லை, அப்போ தான் ஒத்து போகும்னு. வேறு வேறு ஃபீல்டில் பாலிட்டிக்ஸ் கூட காரசாரமான என்ன அரசியல் விவாதங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த அரசியல் விவாதங்கள் வேறு, நட்பு வேறு அப்படின்றத இம்மிடியேட்டாக அந்த விவாதம் முடிஞ்ச உடனே புரிய வைக்கணும். இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தில் நிற்கிறோம் அப்படின்னா நம்ம எதிர்கட்சி கூட பேசலாம், ஆனால் அதில் என்ன பண்ண முடியாது, அதுதான் நிஜம் இல்லை. தட் இஸ் ஒன்லி ஃபார் த டைம் பீயிங். அந்த ஒரு பேச்சு மேடையில் பேசுகிறதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்பை நம்ம இப்படி பயன்படுத்திக்கிறோம். உண்மையில் நாம் இருவரும் நல்ல நண்பர்கள் அப்படின்றத அட் எவ்ரி ஸ்டேஜ் பண்ணாதான் அந்த எமோஷ்னல் பாண்டேஜ் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகும், ஸ்ட்ராங்காக ஆகும். ஸ்ட்ராங்காக ஆனால் தான் அதை நம்ம என்ன பண்ண முடியும், மேலும் மேலும் வளர்த்துக்க முடியும். அப்போ தான் அந்த டிபெண்டபிலிட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் பிஹேவியர், டிபெண்டபிலிட்டி இன் கம்யூனிகேஷன், டிபெண்டபிலிட்டி இன் ஷேரிங், இது எல்லாமே வரும். டிபெண்டன்ஸ் இருக்கணும், அது டிபெண்டன்ஸ் வேறு, டிபெண்டபிலிட்டி எபிலிட்டி அவங்களோட நம்ம நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை வளர்ந்த பிறகு தானே நம்ம அவங்களோட எல்லா விஷயங்களும் செய்ய முடியும், எல்லாத்தையும் சொல்ல முடியும். அப்போ சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அது வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க். எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறது. ஏன்னு கேட்டால் இந்த டிபெண்டபிலிட்டியோட குவாலிட்டி எப்படி இருக்குது, ஹவு இன்டென்ஸ்ட் இட் இஸ், ஹவு வி ஆர் இன்டென்சிஃபையிங் அவர் எமோஷ்னல் பாண்டேஜ் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளோட பர்சனல் திங்ஸு ஷேரிங், நம்மளோட சேவிங்ஸ் அதை பற்றியெல்லாம் நம்ம ஷேர் பண்ண முடியும். ஸோ இதனால் எமோஷ்னல் பைண்டிங்ஸ் இருக்க, எமோஷ்னல் ஒன்று சேர்ந்துக்கிறது அது ரொம்ப அத்தியாவசியம்னு புரிஞ்சுக்கணும். அப்போது ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இப்போ எமோஷ்னல் பாண்டேஜில் நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களோட நம்ம எல்லாத்தையும் பகிர்ந்துக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் பேக் ஆஃப் த மைண்டில் எப்பவும் போய்கிட்டே இருந்தால் மகிழ்ச்சி என்பது உள்ளதாக இருக்கு. அப்போ தெரியா புரிஞ்சிடும். சில பதிவுகளுக்கு முன்னாடி சொன்னோம், மகிழ்ச்சின்றது அது எங்கேயோ தேடிட்டு போய் கடையில் போய் சூப்பர் மாலில் வாங்குறது, வாரம் 2 கிலோ வாங்கி டேபிள் மேலே வச்சுக்கிறது அப்படி இல்லை. இந்த மாதிரி நம்மளோட உணர்வுகளையும் எண்ண ஓட்டங்களையும் நம்மளோட பயிற்சி முறைகளையும் பகிர்ந்துக்கிறதுக்கு ஒருத்தரோட நம்மளால் பகிர்ந்துக்க முடியும். அது பாயாக இருந்தாலும் கேர்ளாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு பொண்ணுன்னு சொன்னால் அவள் அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம், அப்பா கிட்ட எல்லாத்தையும் பகிர்ந்துக்கலாம், அப்பா நம்மளுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக சொல்லி தருவாங்க அப்படின்ற சொல்கிற அந்த பெரிய நம்பிக்கை இருந்தால் மகிழ்ச்சின்றது வெளியில் இல்லை, கடையில் இல்லை, அது நம்மளோட இருக்கு. நம்ம இதை சொல்லி முடித்த உடனே அப்பா நம்மளுக்கு என்ன வேணால் சொல்லுவாங்க, சரியாக தான் செய்திருக்கேன், இல்லை இப்படிலாம் பண்ணக்கூடாது, யூ ஆர் சப்போஸ் டு என்ன ரிஃபைன் யுவர் செல்ஃப், ஹவு ரா யூ ஆர் அப்படின்னு கேட்டாங்களா, சரிப்பா நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த மகிழ்ச்சி நம்மள்ட இருக்கும். ஏன்னா நம்மளுடைய பேர்டன்லாம் நம்ம கிளியர் பண்ணிக்கிறோம். தாட் ப்ராசஸ் கிளியர் ஆகிட்டாலே மகிழ்ச்சி என்பது உடனே வந்துடும். அது ஒரு டோர் போல், இந்த கதவு திறந்துட்டால் அந்த கதவுக்கு பின்னாடி இருக்க எல்லா மகிழ்ச்சியும் நம்மளை தேடி வரும். அதனால் எமோஷ்னலாக இருக்கும்பொழுது, எமோஷ்னல் டிபெண்டபிலிட்டி ஒருத்தரோட பகிர்ந்துக்க முடியும்னு சொன்னால் அந்த நேரத்தில் மகிழ்ச்சி என்பது ஒரு கேள்விக்குறையில் அது நம்மளோட இருக்கிற ஒரு பழகறக்குறியாக மாறிடும். அப்புறம் ஃபிசிக்கல் ஹெல்த்னு வரும்போது நிச்சயமாக எந்த விதமான சுகக்கேடுக்கும் இடம் கொடுக்காமல் ஹெல்த்தியாக இருக்கிறது எப்படி நம்ம ஃபிட்டாக வச்சுக்கணும். எக்ஸசைஸ் அத்தியாவசியம்னு புரிஞ்சுக்கணும். அப்புறம் மூச்சு பயிற்சி தவிர்க்க முடியாததுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நித்ரை, தூங்கும் பொழுது அதில் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தூங்கணும். யோக நித்ரா மாதிரி எப்போவுமே சவுண்ட் ஸ்லீப் இஸ் அ பேசிக் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு. ஏன்னா அமைதியாக சவுண்ட் ஸ்லீப் நம்மக்கிட்ட கிடைக்கும் பொழுது தான் மூளையில் இருக்கிற நிறைய நியூரல் நெட்வொர்க்கு இட் கெட்ஸ் ஸ்ட்ரெங்தன்ட். அப்புறம் பாடியில் இருக்கிற சில லிம்பிக் சிஸ்டம், இம்யூன் சிஸ்டத்துக்கு உண்டான அந்த அமினோ ஆசிட்ஸ்லாம் பக்காவாக நார்மலைஸ் பண்ணிக்க முடியும். சரியான அளவுக்கு தூங்கினா தான் சுத்தமாக நிஜமாக என்ன பண்ணும், சரியான அளவுக்கு செரிமானமே ஆகும். செரிமானம் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து பாக்கி எல்லா வேலையுமே ஃப்ரெஷ்ஷாக மைண்டு வந்து எபிலிட்டி டு கிராஸ்ப் மெனி திங்ஸ்ன்றதை புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு அத்தியாவசியம் பேசிக் என்ன, மூச்சு பயிற்சி, அமைதியாக நித்ரை, சூப்பரான ஒரு தூக்கம், அமைதியான தூங்குற பழக்கம் நம்ம வளர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே இருந்தால் இதில் இன்னும் என்ன விட்டு போகிறது, எமோஷனல் கூட தாட் ப்ராசஸ் எப்போவுமே ஆல்ரெடி வி ஹவ் லேர்ன் டு பைண்ட் இட் அண்ட் கண்ட்ரோல் இட். அது என்ன பண்ணுறோம், அதை இன்னும் கொஞ்சம் மானிட்டர் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால் ஓவர் த பீரியட் வென் வி ஆர் மாஸ்டரிங் தீஸ் ஐடியாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு 5-10 வாரம் வரைக்கும் ஆகும், சிலப்போ 15 வாரம் கூட ஆகும்னா அந்த 15 வாரத்தில் மகிழ்ச்சி என்பது வெளியில் இல்லை,
நம்மிடையே இருக்கிறது. அதை நாம தான் வெளிக்கொணர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்பது தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.